friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ரவை வச்சு இன்ஸ்டன்ட்டா பண்ற மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறோம். இது வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்ல வந்து டின்னருக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரவையை ஊற வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் ரவை எடுத்துர்க்கேன். வறுத்த ரவை இல்ல வறுக்காத ரவை எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1 கப் ரவை கூடவே இந்த மாதிரி ரொம்ப கெட்டியா இல்ல கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குல இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கக்கூடிய தயிர்ல வந்து 1/2 கப் எடுத்துர்க்கேன். ரொம்ப கெட்டியான தயிர்னா நமக்கு வந்து 1/4 கப் தயிர் போதும். அதிகமா சேர்க்கும்போது அது வந்து கொஞ்சம் கூட டென்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி ரவை வந்து ஊறறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் வந்து ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரவை வந்து ஒரு 15 நிமிஷம் போல ஊறட்டும். ரவை ஊற நேரத்துல நமக்கு இதுக்கு தேவையான சைடு டிஷ் ரெடி பண்ணிக்கலாம். இது கூட வந்து தேங்காய் சட்னி அப்புறமா வந்து வேர்க்கடலை சட்னி சூப்பரா இருக்கும். ரெண்டுமே நம்ம மெட்ராஸ் சமையல்ல பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்புறமா இதோட வந்து நம்ம கொஞ்சம் பொருட்கள் தாளிச்சு சேர்க்க போறோம். அதுதான் வந்து டேஸ்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமா கடுகு கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நான் வந்து தோலோட சேர்த்திருக்கேன். அது வந்து இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வறுபட்டதும் இதில் ஒரு வெங்காயம் அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் நல்லா இடித்து நான் சேர்த்துருக்கேன். அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிடும்போது வாயில் கடிப்படாது. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை இலை அதையும் வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூடவே ஒரு கேரட் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நமக்கு வந்து என்ன காய் பிடிக்கும் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு தடவை கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ரவை தயிரில் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இது தாளித்து சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு கை நிறைய நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, கடைசியாக ஒரு 2 சிட்டிகை போல் சோடா உப்பு வச்சுருக்கேன். நம்ம சோடா உப்பு சேர்க்காமையும் பண்ணலாம். ஆனால் சோடா உப்பு சேர்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் கூட அது லைட்டாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக வந்து நமக்கு தேவைப்படுற தண்ணியும் சேர்த்து நம்ம கலந்து வச்சிடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு. அதேனா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு ரவையை பொறுத்து நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி முன்ன பின்ன தேவைப்படலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக குழிப்பணியார பேனில் போட்டு எடுக்கிறதுனாலும் பண்ணலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது வெளியே வந்து அந்த க்ரஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக ஃபார்ம் ஆகும். இதுக்காகவே நம்ம இந்த டிஷ்ஷை வந்து அடிக்கடி செய்வோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து கொஞ்சமாக அப்படி ட்ரிசில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் கருப்பு எள்ளு லேசாக, இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் இடித்த வேர்க்கடலை வச்சுருக்கேன். வேர்க்கடலை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, இதிலே வந்து ரோஸ்ட் ஆகிரும். இப்போ இது மேலே வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல மாவு, அதை வந்து ஒரு லேயர் சேர்க்க போகிறோம். நான் வந்து 2 பேட்சாக பிரித்து சேர்க்க போகிறேன். அதனால் 2 பீஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் 2ஆக பிரித்து நம்ம சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். கீழ் பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் நமக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓரங்கள்லாம் ரெடியாகி இருக்குது பாருங்கள். அந்த சைடெல்லாம் வெந்து வந்திருக்கும், நடுவில் மட்டும் தான் கொஞ்சம் மாவாக இருக்குது. மீதி அப்படியே அந்த ஓரங்கள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே திருப்பி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பிஞ்சு போகிற மாதிரி இருக்கலாம். அதனால நான் வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக தான் அப்படியே எந்த இதில் வச்சுருக்கோமோ அதிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணி உள்ளே சேர்த்துற வேண்டியது தான். ஈஸியாக தான் இருக்கும். இதில் வேணும்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம், நமக்கு போதும். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தாலே நமக்கு வந்து போதும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்கலை. இதை அப்படியே இந்த சைடில் போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சிட்டோன்னா போதும். அவ்வளோதான், அழகாக ரெடி ஆகிரும். அந்த க்ரஸ்ட்டு பாருங்களேன், வெளியே நம்ம கீழே அந்த ரோஸ்ட் பண்ணோம்ல அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கிறதுனால க்ரஸ்ட்டுக்காகவே நம்ம வந்து அதை அப்படியே ஃபுல்லாகவே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரவை தோசை சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்கும் நமக்கு. பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஓரங்கள் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், நமக்கு தெரியுதில்ல. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், உள்ளே நல்லா பஞ்சு போல் இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே அந்த சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சடா, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரவா உப்புமா பண்ணுறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி இதையும் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா வெளியே வந்து அந்த க்ரஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குமா, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆஹா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.